கர்மாவுக்கு ஃபுல்லா நான் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன பண்ணலாம்? இப்ப இந்த அன்னதானம் நான் வேண்டாம் வேணாம்னு சொல்லலையா? தன்னோட தவற யாரு ஒருத்தன் உணர ஆரம்பிக்கிறானோ, நான் பண்ணது தவறு தான். இப்போ ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கான். சரி ஓகே நான் பண்ணது தவறு தாம்மா. உனக்கு என்ன உண்டானதோ நான் பண்றேன் அப்படிங்கிற மாரியோ, இல்ல அதுக்கு உண்டான பிராயச்சித்தம் என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சுட்டு, அன்னதானங்கிறது இப்போ அன்னதானங்கிறது எல்லாருமே வரவங்க போறவங்களுக்கெல்லாம் குடுக்கறது பேரு வந்து அது ஒரு ஃபேஷனா நம்ம அன்னதானம்னு நெனச்சுக்கிறாங்க. அது கிடையாது. எவன் ஒருத்தன் பசிப்பிணியால வாடுறானோ, பசியால வார்றவனுக்கு நீ ஒருத்தருக்கு குடுத்தாலும், அந்த பசிப்பிணியால வார்றவனுக்கு நீ அன்னதானம் குடுத்தீன்னா, அந்த 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 அதுக்கு உண்டான அந்த கடவுளோட அனுகிரகங்கிறது கிடைக்கும். இப்ப இது போக சரி நான் எல்லாருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. சரி, அப்போ இதுக்கு மேல என்னோட கர்மா தீர்றதுக்கு என்ன வழி? இப்ப நீங்க கேட்டதுக்காக அந்த ஒரு விஷயத்த நான் இது பண்ணேன். இந்த கர்மா தீர்றதுக்கு நான் என்னதான் பண்ணணும்? நீங்க இப்ப முரண்பாடாவே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? கர்மா தீர்றதுக்கு என்னோட வழி. உன்னோட தவற நீ உணர ஆரம்பிச்சுட்டாவே, உனக்கு ஆண்டவனோட கடாட்சம் கிடைக்க கண்டிப்பா. ஆரம்பிச்சதுன்னு தப்பு அர்த்தம். செஞ்சவன் ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ண இத நான் ஆரம்பிச்சா. பண்ணது இப்ப தப்புன்னு. சரி. இதுக்கு நான் சரி இதுலருந்து நான் ஒரு முழு மனிதனா நீ மாறி நான் வரணும். அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நேரா தேவிப்பட்டினம் போயிரு. அங்க போயிட்டு கடல்ல நீராடு. தேவிப்பட்டினத்துக்கு என்ன சிறப்பு அப்டின்னு பார்த்தாக்கா, ஸ்ரீராமச்சந்திரனோட இப்ப இன்னைக்கு ராமாயணம் படிச்சவங்களும் மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாம இருக்க போறது கிடையாது. ஸ்ரீராமச்சந்திரனோட கர்ம வினை. அந்த கர்ம வினை போக்குன ஸ்தலம் எதுன்னு கேட்டாக்கா, நம்ம தேவிப்பட்டினம். அங்க என்ன சிறப்பு அப்டின்னு பார்த்தாக்கா, கடலுக்குள்ள நவகிரகங்கள் அங்க அதுவும் நவபாசானங்களான நவகிரகங்கள் அங்க இருக்கு. அங்க போய் கடல்ல நீராடிட்டு, அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய வரலாறு இப்ப இப்ப நம்ம சொன்னதுக்கப்புறம் அத தேடி பார்த்தோம்னா பல வரலாறு இருக்கு. அங்க கடல்ல நீராடிட்டு, அங்க இருக்க நவகிரகங்கள இன்னொன்னு என்ன பண்றாங்க, இங்க போறவங்க எல்லாருமே நம்ம சொன்னதுக்கப்புறம் இப்ப போறவங்க என்னன்னா, போனோனே நவகிரகங்கள தொட்டு, தொட்டு, தொட்டு கும்பிடுறது, இல்ல அதுக்கு காசு போடுறது. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், மூடத்தனம். தள்ளி நின்னு நீ கும்பிட்டுட்டு, ஏற்கனவே இங்க சனி நாளையோ, ராகு கேதுனால நீங்க படுற கஷ்டம் இங்க தீரல. இதுல வேற அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு, எதுக்கு கடல்ல நீராடிட்டு அந்த நவகிரகங்கள கும்பிட்டுட்டு, நீங்க வந்து உங்களோட வேலைய நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். மத்தபடி நீங்க எந்த ஒரு இதுவும் செய்யல. அதுக்கப்புறம் மொதலால நான் தான் சொன்னேன் இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு குடுத்தாலும், பசியால் வாடுபவனுக்கு பசிப்பிணிய போக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, இன்னைக்கு பல ஏழை குழந்தைங்க படிப்புக்கு நீங்க வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ வேற என்னதான் நீ சொத்து சுகம் வாங்கி குடுத்தாலும் சரி, என்ன வாங்கி குடுத்தாலும் சரி, யாரோட லைஃப்லயும் பெரிய மாற்றம் வரப்போதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒருத்தனுக்கு அழிவில்லாத செல்வம் எது அப்படின்னு பார்த்தாக்கா, படிப்பு தான். இன்னைக்கு இந்த பல பேர் பண்றாங்க. இன்னைக்கு நடிகர் சூர்யா அந்த அகரம் இது பண்றாப்புலயா. அ அந்த மாரி ஒரு ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அவங்களோட படிப்பு தேவைக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, காலத்துக்கும் உங்கள யாரும் அசைச்சுக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் எந்த கர்மாவும் அதுக்கப்புறம் உங்கள தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது.